வணக்கம். வணக்கம். சமயத்துக்கு வணக்கம். இந்த தேர்தலில் யார் எந்த பக்கம் அப்படின்ற ஒரு பெரிய பேச்சு அடிபடுது. எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. தாவேக்கா பிஜேபியோட கூட்டணி வச்சுருவோன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று அவங்க கட்சியிலேருந்தே சொல்லிட்டாங்க 234 தொகுதியில் தனித்து போட்டி. எங்களுக்கு ஆஃபர்லாம் வந்தது 90 சீட்டு டெப்டி சிஎம்னு. எதுவுமே வேணான்னு சொல்லி நாங்கள் மக்களுக்காக மக்கள் நம்பிக்கையை காப்பாற்ற போகிறோம். 234 தொகுதியில் தனியாக நிற்க போகிறோன்றாங்க. பொதுவாக தமிழக வெற்றி கழகம் ஒரு ஒரு பெரிய நாடறிந்த நடிகரால் உருவாக்கப்பட்டிருக்கிற கட்சி, அல்லது அவர் தான் தலைமை இருக்கிறார் விஜய்னாலும் ஆரம்பத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுமான அச்சம் இருந்தது, எங்களை போன்ற அரசியலாளர்களுக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ சமீப காலமாக விஜயனுடைய நடவடிக்கை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கை, கரூர் சம்பவம், அதன் பரப்புரையினுடைய பயண திட்டம், அதில் ஏற்பட்ட சேதம், குடும்ப சிக்கல், சங்கீதா மனைவியே வழக்கு நீதிமன்றத்துக்கு புலனாய்வு அமைப்புகளுக்கு போய் புலனாய்வு அமைப்புகளில் அவருடைய தடுமாற்றம், 500 கோடி ரூபா செலவு செய்து தான் நடித்த படம் ஜனநாயகன் திட்டமிட்ட நாளில் வெளிவராததற்கு எது காரணம்? தணிக்கை குழுன்னா அந்த தணிக்கை குழுவை கட்டுப்படுத்துகிற மத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசு குறித்து, அதன் கட்டுப்பாட்டில் இருக்கிற தணிக்கை குழுவை குறித்து எந்த கருத்தும் சொல்லாத விஜய் தமிழக வெற்றி கழகம் சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்து கூட கெத்தாதானே வெளியே வர்றாரு. பயந்துட்டு வரா மாதிரி தெரியுது. அப்படி கை காமிச்சிட்டு தம்ஸ் அப் காமிக்கிறாரு. அது அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு தான். அது யாரோ திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி கூட இப்போ ஒரு நேற்று அதிகாரபூர்வமாக 234 தொகுதிகளிலும் தாவேக்க தனித்து போட்டினா ஒரு காலம் அவங்க தனித்து போட்டியிடுவதற்கான சூழலை அல்லது உத்தரவை கூட கொடுத்துருக்க முடியும் பாஜக. இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக இல்லாமல் ஜனநாயகம் திரைப்படத்தை அது தணிக்கை குழு ஆய்வுக்கு எடுத்திருக்கு அப்படின்னு செய்தி பார்க்குறோம். அது என்ன முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. அப்போ விஜயினுடைய அரசியல் நகர்வை ஒட்டி ஜனநாயகன் படம் வரணுமா வரக்கூடாதா? 500 கோடி ரூபா படம் இழப்பை ஏற்படுத்தணுமா, அல்லது முடக்கி வைக்கணுமா, அல்லது வெளியிட்டு அதில் ஒரு 1000-2000 கோடி ரூபா லாபம் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிற முடிவு பாஜக முடிவு. அந்த மிரட்டலுக்குலாம் விஜய் பணிஞ்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு 500 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு. இல்லை, மிரட்டல் ஏற்கனவே மிரட்டாமலேயே பயந்து கிடக்கிற ஒரு விஜய் மிரட்டப்படவே இல்லை. நீ ஒரு படத்தில் கூட லாக்கப்பில் வடிவேல யாரோ பார்ப்பாங்க, அடிக்காமலேயே அடித்த மாதிரியெல்லாம் யாரோ ஒரு காமெடி நடிகர் படத்தை பார்த்துருக்கேன். இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, ஏப்பா கத்துறேன்னு கேட்பாங்க ஒரு காவல ஏட்டையா. அது மாதிரி தான் இன்றைக்கி விஜய் இது வரைக்கும் அவர் மேலே எந்த பெரிய நடவடிக்கை எடுக்கப்படலை, அல்லது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையிலிருந்து விஜய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவால் அல்லது என்டிஏ அணியினால், குறிப்பாக எடப்பாடியால். கரூர் சம்பவத்துல எல்லாம் அந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக விஜய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்க வேண்டிய விஜய் இதுவரைக்கும் பாதுகாப்பாக இருக்காருன்னா அது பாஜகவோட ஒன்றிய அரசோட என்டிஏ அணியில் முக்கியமான இடத்துல இருக்கிற தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியால், அதிமுக பொதுச் செயலாளரால் விஜய் என்டிஏவுக்கு வருவார், எடப்பாடியை ஆதரிப்பார், பாஜகவை ஆதரிப்பார்னு எதிர்பார்த்து அந்த 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 நெருக்கடியை தராமல் பாதுகாத்தாங்க. இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் போடும்போது விஜய் பேரே இல்லை. தமிழ்நாடு காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது? அப்போ யார் விஜயை பாதுகாத்தது? மத்திய உளவு பிரிவு தமிழ்நாட்டினுடைய அரசின் மீது மிக கடுமையான விமர்சனத்தை விஜய், அதிமுக பொதுச் செயலாளர், பாஜகவினுடைய தலைவர்களெல்லாம் அரசு தான் ஏவி இந்த குற்றச்சம்பவத்துக்கு காரணமாக இருந்துச்சு. விஜயனுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் விஜயை கட்டுப்படுத்துவதற்கு இந்த சம்பவத்தை செயற்கையாக அல்லது திட்டமிட்டு சதி செய்து நடத்தினார்கள் என்கின்ற அளவுக்கு பெரிய ஊடகங்களும் அதுக்கு துணை போனதெல்லாம் பார்த்தேன். நம்ம ஊடகம் இல்லை, சமயம் போகல. நடுநிலையான இந்தியாவில் இருக்கிற நடுநிலையான ஒரு முதன்மையான நம்முடைய நிறுவனம், செய்தி நிறுவனம், அச்சு நிறுவனமாக இருந்தால், காட்சி நிறுவனமாக இருந்தால், ஆனால் சில 90 விழுக்காடு எனக்கு தெரிய அவதூறுகளை அள்ளி பரப்புனாங்க. ஆகவே அதில் அரசு அல்லது மாண்புமிகு முதல்வர் தளபதியார் மிகுந்த பொறுப்புணர்வோடு அதில் இருந்து, ஆனால் நான் கடுமையாக கண்டிச்சேன். நான் அந்த வழக்கை பதிவு செய்ய சொல்லி அரசுக்கு வலியுறுத்தினதில் முதல் நாள் தனியரசு, வழக்கு பதிவு செய்யுங்க, முதல் குற்றவாளியாக்குங்க, கைது செய்யுங்கன்னு சொன்னது தனியரசு தான். அன்னைக்கே சம்பவம் நடந்த உடனே சொன்னேன். அதில் முக்கிய தொலைக்காட்சிகள்லாம், இன்னும் சொல்ல போனால் புதிய தலைமுறை, நியூஸ் 18, தந்தியெல்லாம் அந்த செய்தியை போட்டாங்க. எனக்கே வியப்பாக இருந்துச்சு. விஜய் கைது குற்றவாளி பட்டியலில் வழக்கு பதிவு செய்யணும், கைது செய்யணும்னு தனியரசு வேண்டுகோள் கோரிக்கைலாம் சொன்னேன். திமுக அரசையும் காவல்துறை கடுமையாக இந்த விஷயத்தில் 41 பேர் உயிரிழப்புக்கு நீதி வேணும், குற்றவாளிகளை நீங்கள் தண்டிக்காமல் வழக்கு பதிவு செய்யாமல் இப்படி நீங்கள் சுதந்திரமாக அனுமதிக்கிறது சட்டத்துக்கு நெறிமுறைகளுக்கு பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நீதி கிடைக்காம நம்ம தவறுவது தவறு, பிழை, அரசியல் காரணங்களுக்காக 5 பிழைலாம் மிக கடுமையாக இந்த அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் நான் கடுமையாக சாடியிருக்கேன்.
அதில் திமுக செய்தி தொடர்பாளர் கூட அதை தடுமாறி பதில் சொன்னாங்க. இப்போ அவர் மறுபடியும் கூட ராஜ்யபாய் கூட என்ன ஆகிட்டார், ரவீந்திரன் எல்லாம். அந்த மாதிரி நம்ம கடுமையாக நடவடிக்கை எடுக்க சொன்னோம், அப்போ எடுக்கலை. இப்படியெல்லாம் பாதுகாத்த அந்த விஜய் இன்னைக்கு வரைக்கும் விஜய் பாஜக என்கின்ற பெயரை சொல்லவோ, மோடி அமித்ஷா என்கின்ற பெயரை சொல்லவோ அஞ்சுகிற விஜயால் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அவங்க பாஜக என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு தளத்தில் தன்னால் இயங்க முடியாது, அரசியல் தளத்தில். ஆகவே அரசியலில் ஒரு பால்வாடி குழந்தையை போல ஒரு வழக்கு, ஒரு போராட்டம், தன்னுடைய கொள்கை எதிரி குறித்து தன்னுடைய கொள்கை என்னன்னு தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கே இது வரைக்கும் சொல்லலை, பொதுவெளிக்கு அறிவிக்காத விஜய். பாஜகவின் கொள்கை என்ன, அது மக்களுக்கு எதிரான கொள்கைங்கிறது இதுவரைக்கும் எந்த கொள்கையையும் சுட்டி காட்டி மக்கள் மத்தியில் பரப்புரையில் பேசாத விஜய் ஒரு தகுதியற்ற ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறதில்ல. அப்போ விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா தமிழ்நாட்டு அரசியல்னு எல்லாரும் அச்சப்பட்ட ஆரம்பத்தில். ஆனால் இப்போ படிப்படியாக அது சிதைந்து பல நெருக்கடிகளை சுமந்து ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பத்திலையும் பயத்திலையும் விஜய் இருக்கிறார். அது பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நாட்டு மக்களுக்கு அது அம்பலப்பட்டு போய் கிடக்கிறார். ஆகவே விஜயால் தமிழ்நாட்டு அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுங்கிறது இப்போ நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். இல்லை 25 கட்சிகளை சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்திக்க போகிற திமுக தைரியசாலியா, எந்த கட்சியும் இல்லைனாலும் பரவாயில்ல நான் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிற விஜய் தைரியசாலியான்னு விஜய் ரசிகர்கள் கேட்குறாங்க. அதாவது தோற்று போய் அரசியலில் வெல்ல வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அந்த அதிகாரத்தின் மூலமாக 100 ஆண்டுகள் வலிமையான ஒரு தத்துவ கோட்பாட்டு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல், அந்த தத்துவத்தை திட்டங்களாக தந்து 6.5 கோடி வாக்காளர்களையும் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அதோடு அணி சேர்ந்திருக்கிற எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அந்த பெரும் பொறுப்பும் கடமையும் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் நினைவு தெரிந்த நாளிலிருந்து மக்களோடு, மக்களின் துன்பத்தில் துயரத்தில் கண்ணீரில் பங்கெடுத்து கொண்டு அரசியலை களத்தின் கடைசி முனையிலிருந்து உச்ச அதிகாரத்து வரைக்கும் பாலமாக இருந்து பணியாற்றக்கூடிய எங்களுக்கு இருக்கிற அக்கறை 50 ஆண்டுகள் நாட்டின் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் வெறும் பொருள் தேடுவது, சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பது என்ற ஒரு நோக்கத்தை தவிர விஜய் என்கிற நடிகருக்கு வேறு என்ன நோக்கம் இருந்துச்சு? 50 ஆண்டுகளாக நாட்டின் மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் பல கோடிக்கணக்கான ரூபாய் ஊதியத்தை பெற்று மாட மாளிகையில், தனி விமானத்தில், நட்சத்திர விடுதிகளில், விலை உயர்ந்த மகிழுந்துகளில் பயணிக்கிற ஒரு 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 சுயநலவாதி. தோற்று போனாலும் 234 நின்று தோற்று வைப்பு தொகை இழந்தாலும் எந்த நஷ்டமும் நாட்டுக்கு இல்லை, நாட்டு மக்களுக்கு இல்லை, அவருக்கு இல்லை. குறைஞ்சபட்சம் 15% 20% வாங்குவார்னு தானே கருத்து கணிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு, நானே அனுமானித்தேன். இப்போ ஒரு 5லிருந்து ஒரு 6, 7ங்கிறதே ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா? இல்லையா, நான் இதே அதிகம்னு நினைக்கிறேன். நான் இன்னும் குறைக்கணும்னு நினைக்கிறேன். நான் தான் அதை முதல்ல நம்ம ரஜினியை அரசியலுக்கு வரக்கூடாது அண்ணன்னு சொன்ன ரஜினி என்னென்னா, அவர் புத்திசாலி, இப்போ வராமல் இருந்து நல்லா இருக்கிறார், அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். அண்ணன் ரஜினி இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறார், பணம் எதுவும் செலவழிக்காமல் இருக்கிறார், 100 வருஷம் இருப்பார், நல்லா இருங்க, வாழ்த்தோம். நாங்கள் விஜய் வர வேண்டான்னு சொன்னேன், வந்தார். நேற்று கூட நீங்கள் காலம் பேசாது, பொறுத்திருந்து பதில் சொல்லுன்னு சொன்னார்ல, பொறுத்திருந்து காலம் பதில் சொல்லுன்னு சொன்னார். அது எதுக்காக சொல்கிறாருன்னா, ரஜினி என்ன சொல்கிறார் விஜயை பார்த்து, தம்பி நீ இப்போ தான் வந்திருக்க, நான் 5 வரலன்னு நீ சொன்னீங்க, நீ தைரியமாக வந்துட்டதாக நீ சொல்கிற, உன்னோட ஆள் சொல்கிறேன், அதை வச்சுனா நீ பாரு கொஞ்ச நாள்லின்னு சொன்னார். கொஞ்ச நாள்னா இப்போவே அவர் பதில் சொல்லிருச்சு. காலம் விஜய்க்கு போல நெருக்கடிகள், 3 நாள் 4 நாள் கரூர் சம்பவத்துக்கு இரங்கல் சொல்லக்கூட போக முடியாத அளவுக்கு முடங்கி கிடக்கிறது, குடும்ப சிக்கல் நெருக்கடி, படத்தை முடக்கி வச்சு தயாரிப்பாளர் உள்ளிட்டவர்களுக்கு பல 100 கோடி ரூபாய் முடங்கி கிடக்கிறது, கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை, கூட்டணிக்கு யாரும் வரல, பாஜக சிபிஐ அலுவலகத்துக்கு அழைச்சி நீ ஒரு அக்யூஸ்டாக உன்னை ட்ரீட் பண்ணுறதை பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்கள் அண்ணன் ரஜினி சொன்னது களத்தில் கண்ணு முன்னாடி நடக்குது. நீ இன்னும் ஒரு வார்டு மெம்பர் கூட ஆகலை, ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை, தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்பாகவே இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு அவமானம், இவ்வளவு துன்பத்துக்கு துயரத்துக்கு நீ இரையாகி அரசாங்கத்தை எதிர்த்து நின்னால் போராட முடியல. ஆகவே நீ தோற்றாலும் 234 நின்று நஷ்டம் யாருக்கு இல்லை, அப்பாவி ரசிகர்கள் உனக்காக உழைக்கிறவங்களுக்கு தான் நஷ்டம், உனக்காக உயிரை தந்து கூட்டத்தில் நெரிசலில் உயிரை மாய்த்த அந்த குடும்பங்களுக்கு தான் பேரிழப்பு. இதன் மூலமாக தாய் தமிழ் சமூகத்துக்கு இருந்த மாண்பு, கண்ணியம், கௌரவம், ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள சமூகம் என்று உலகத்தின் பார்வையிலிருந்து விஜயின் பரப்புரை கூட்டத்துக்கு போய் உயிரை இழக்கிற அளவுக்கு தமிழ் சமூகம் ஒரு 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 அறியாமையில் இருக்கிற சமூகமாக தமிழ் சமூகத்தை
மற்ற நாடுகளில் அல்ல மற்ற மாநிலங்களில் நம்மளை தாழ்வாக பார்க்கறதை தவிர இந்த விஜயால் எந்த மாறுதலும் நடக்குது. ஆகவே 234 தொகுதிகளிலும் விஜய் நிற்கிறார் என்பது வலிமையோ தைரியமோ இல்லை. அவர்கள் தோற்றாலும் அவர்களுக்கு எந்த மானம், வெட்கம், ரோஷம் அப்படின்னுலாம் நாம் எந்த விதிக்கு சொல்லக்கூடாது. அவர்களுக்கு அது எதுவும் தேவையில்லை. ஆகவே அவர்கள் நிற்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மனைவி வழக்கு தொடுக்கிறாங்க. யார் மீது யாரை தொடர்புபடுத்தி குடும்ப உறவுக்கு எனக்கு துரோகம் இழைக்கிறார் என்று நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறாரோ அந்த வழக்கு இன்னும் வரல. பொதுவாக நடந்துட்டு இருக்கிற பொழுது எங்கள் பாஜகவின் மாநில தலைவர் எங்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஒரு குறிப்பிட்டு ஒரு நடிகையை சொல்கிறார். அவரே நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேணும்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா நீங்கள் ஒரு 4 நாளில் திருமண அரங்கத்துக்கு 2 பேரும் ஒரே மாதிரி கணவன் மனைவி முறை வர்றீங்க. அப்படின்னா நாட்டு மக்கள் மத்தியில் நீ எந்த ஒழுக்கமும் இல்லாமல் எந்த இல்லை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை தானே, அதில் நமக்கு என்ன இருக்குது கருத்து சொல்கிறது? இல்லை, மனைவி இல்லாத போது அது தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லலாம். ஒரு மனைவி தன்னுடைய கணவன் முழுமையான விவாகரத்து கிடைக்கிற வரை தன் கணவன் மனைவி கண்ணியத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. மனைவி தன்னுடைய கணவன் கண்ணியமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்பிக்கைக்குரியவராக இருப்பாங்க. நீ மனமுறிவு சட்டப்படி ஏற்பட்ட பிறகு அது தனிப்பட்ட வாழ்க்கை யாரும் விமர்சிக்க முடியாது. இன்னும் மனமுறிவு ஆகலை. ஆகவே நீ இப்படி அவங்க அந்த பெண் இனத்தை சார்ந்த சங்கீதாங்கிற மனைவிக்கு பச்சை துரோகத்தை செய்து அவருக்கு பெரிய இந்த மன உளைச்சலை நீங்கள் தர்றீங்கிறதுனால இன்னும் நீ ஒரு சாதாரண மனிதனை விட மோசமான மனிதனாக தான் விஜய் சமூகத்தால் பார்க்கப்படுறார். ஒரு பெரிய ஒரு மனிதாபிமானம் உள்ளவராக, ஒரு நேர்மை உள்ளவராகலாம் முதல்ல ஒரு பிம்பம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. நானே கூட அப்படி சொல்லியிருக்கேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் விஜய் நல்லவர்கள்லாம் சொன்னேன். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லவர்கள்னு அவரே அதை அம்பலப்படுத்தி கொள்கிறார். ஆகவே விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அரசியல் வாழ்க்கையோ எந்த தளத்திலும் அவரால் வலிமையாக மக்கள் நேசிக்கிற தொண்டர்கள், ரசிகர்கள் நேசிக்கிற அளவுக்கு கட்சியின் தலைவராகவோ நாட்டின் முதல்வராகவோ வருகிற அளவிற்கான தகுதியில் 100 விழுக்காட்டில் 1 விழுக்காடு கூட இல்லை என்பதனால் தமிழ்நாட்டு மக்கள் 234 தொகுதிகளில் தாவேகா நிற்பதை வலிமையாக பார்க்கவில்லை. அது அறியாமையினுடைய தோல்வியினுடைய உச்சத்தை உணர்ந்து அந்த 234 நின்று தோற்பது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். விஜய் நிற்கிற தொகுதியில் எந்த தொகுதியினாலும் தோற்பார். அதுலேயும் பெரம்பூர் வாக்காளர் பெருமக்கள் ரொம்ப புத்திசாலி. ஆகவே பெரம்பூர் தொகுதி தமிழ்நாட்டினுடைய 6 வாக்காளர் பெருமக்கள் விஜய்க்கு தன்னுடைய ஒரு வாக்கை கூட தந்து விடாமல் முழுமையாக தோற்கடிப்பார்கள். தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் இந்த மூலம் வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் விஜய் இஃப்தார் நோன்புல கலந்துக்கிறாரு. விஜய் பிஜேபி பி டீம் சங்கி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எல்லாரையும் நான் மதிக்கிறேன், இஸ்லாமியர்களையும் மதிக்கிறேன், அவங்களோட இஃப்தார்லேயும் கலந்துக்கிறேன், அவங்களுக்காக நான் எப்பவும் நிற்கிறேங்கிறத வெளிப்படுத்துகிறார். திருப்பரங்குன்றம் மலையில் சர்ச்சை வருது. எல்லா கட்சியும் நாங்கள்லாம் போய் போராடுறோம். அதாவது அமைதியான தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் கூட அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் தமிழ் கடவுள் முருகன் இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் அதை சிக்கந்தர் மலைன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் மிகப்பெரிய இந்துத்துவ பாஜக, ஏடிஎம்கே, அதிமுக வரைக்கும் இணைந்து ஒரு 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 தீபத்தூணில் நாங்கள் இதுதான் தீபம் ஏற்றணும்னு பிரச்சனை ஒரு 10 நாள் கடும் போராட்டம் நடக்கிற பொழுது தமிழக வெற்றி கழகமோ விஜயோ வாய் திறக்காமல் எந்த கருத்தையும் சொல்லாமல் மௌனித்து கிடந்த இந்த விஜய் எந்த தளத்தில் இன்றைக்கி இஃப்தார் விருந்தில் போய் இஸ்லாமிய பெருமக்களுக்கு, முஸ்லீம் பெருமக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு நான் ஆதரவாக நிற்பேன்னு எந்த தளத்தில் இருந்து சொல்லுகிறார். ஆகவே அவர்களுக்கு ஆபத்து வருகிற பொழுது, அவர்களுக்கான நீதி மறுக்கப்படுகிற பொழுது நிற்காத விஜய், மௌனமாகி கிடக்கிற கோழையாகி கிடந்த இந்த விஜய் இஃப்தார் விருந்தில் போய் அவங்க இலவசமாக கஞ்சி தர்றாங்க அல்லது இவரே கஞ்சியை அது யார் ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு சில அந்த கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சி சார்பாக பண்ணியிருந்தா அப்புறம் அதுக்காக அவர் ஒரு விருந்தில் கலந்துக்கிறவர் அவர்களுடைய கண்ணியத்திற்கு, அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிற மதவாத, பெரும்பான்மைவாத, இந்துத்துவ பரிவார அமைப்புகளால் வருகிற பொழுது வாயே திறக்காமல் அவர் மட்டும் இல்லை, இந்த ஆதவர்ஜினம் உட்பட எல்லாரும் முனை மழுங்கி கிடந்தாங்க. ஆகவே அவர் இஃப்தாரில் கலந்து கொண்டார் என்பதற்காகவே அது ஒரு இறை வழிபாட்டு நிகழ்வு என்கிற அளவில் அதை ஏற்கலாமே அல்லாமல் அந்த இஃப்தாரில் அவர் பங்கேற்கிறார் என்பதற்காகவே தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற அல்லது உலகம் முழுக்க பரவி வாழ்கிற இஸ்லாமிய மக்கள் தனக்கு ஒரு கேடயமாக தன்னுடைய மாண்புகளுக்கும் தன்னுடைய வழிபாட்டு உரிமைகளுக்கும் ஜனநாயகத்திற்கும் இவர் அரணாக நிற்பார் விஜய் அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்கின்ற அளவில் விஜயை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ள மக்கள், அதில் இஸ்லாமிய பெருமக்கள் 100 விழுக்காடு அரசியல் விழிப்புணர்வு உள்ள மக்கள். ஆகவே இந்த விஜய், இந்த ஜோசப் விஜய்
இந்துத்துவ பரிவாரங்களை ஏற்க துணிச்சல் இல்லாத விஜய் என்பதை அவர்கள் 100 விழுக்காடு உணர்ந்த காரணத்தினால் விஜயை அவர்கள் நிராகரிப்பார். இத்தால் ஒரு 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 இறை வழிபாட்டு நிகழ்வு என்பதனால நான் அதுக்கு மேலே அதை விமர்சிக்கக்கூடாது, அது நாகரிக குறைவு. அதற்கு மேல் அது ஒரு அரசியலில் அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை அல்லது ஒரு தோற்றத்தை அல்லது ஒரு வலிமையை அல்லது இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்து விடுமா என்றால் நம்பிக்கையை தந்து விடாது. இஸ்லாமிய பெருமக்கள் புத்திசாலிகள் விஜயின் இந்த நிகழ்வை ஒரு வழிபாட்டு இறை சம்பவமாக மட்டும் பார்ப்பார்கள். அதில் அரசியல் ஆதாயத்திற்கான சூழலை நம்பிக்கையை பெறுவாரா? பெறமாட்டார். தகுதியற்றவர் விஜய்ங்கிறத இஸ்லாமிய மக்கள் உணர்வார்கள். அதுலேயும் சொல்கிறாங்களே, சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில் விஜய் பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துவார். திமுகவுக்கு போன தேர்தலில் மொத்தமாக அவங்க எல்லாம் வாக்களித்தாங்க, இந்த முறை அதில் பெரும்பான்மையானவர்கள் விஜய் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அதில் இன்னும் கூடுதலாயா, இப்போ நம்ம விஜயை பெரும்பாலும் இப்போ நான் சொல்லலை, ஹச் ராஜான்னு பாஜகனுடைய ஒரு மூத்த தலைவர், ஜோசப் விஜய் அதாவது கிறிஸ்துவ மிஷினரியினுடைய கைக்கூலி அப்படின்னு கருவி விஜய்ன்னு கடுமையாக ஜோசப் விஜய்ன்னு விமர்சனம் பண்ணினது பாஜகவினுடைய மிக மூத்த தலைவர் ஆர்எஸ்எஸ்காரர் ஹஜ்ராஜா சொன்னார். அப்புறம் அர்ஜுன் சம்பத் மாதிரி அது இந்துத்துவ தலைவர்கள் பல பேர் சொன்னாங்க. இப்போ நீங்கள் இந்த ஜனவரி 1 கிறிஸ்மஸ் விழா வந்துச்சு 2025, உலகம் முழுக்க சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு. வட இந்தியாவில் அதாவது கிறிஸ்மஸ் விழாவையே கொண்டாடக்கூடாது, சிறப்பு அதாவது பிரார்த்தனை பிரேயரை நடத்தக்கூடாது. கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கான அந்த உடை அவங்க மகிழ்ந்து ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உணவுகளை பரிமாறிக்கொண்டு தன்னுடைய வழக்கமான யாருக்குமே துன்பம் தராத கருணையை அன்பை போதித்த கிறிஸ்தவ மதத்தினுடைய வழிபாட்டு ஒரு நிகழ்வை அதற்கான அடையாளங்களை தெருவில் விற்பவர்களை கூட அடித்து துரத்தி, அதாவது ஜெபம் அல்லது பிரார்த்தனை செய்கிறவர்களெல்லாம் அந்த அரங்கங்களையெல்லாம் வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் மத்திய பிரதேசம் பீகார் மாதிரி வட மாநிலங்கள்லாம் பாஜக இந்துத்துவ பரிவார அமைப்புகள் மிக கடுமையாக தாக்கிய பொழுது இந்த ஜோசப் விஜய் அல்லது தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கே போனாருன்னு தெரியல. அப்போ ஆரம்பத்தில் என்ன தோற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இவர் ஒரு முதலமைச்சராக வந்தார்னா கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பார்வை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிறிஸ்தவ பெருமக்கள் மத்தியில், குறிப்பாக பாதிரியார் பெருமக்கள் கூட அவரை ஆதரித்த ஒரு சூழல் குறிப்பிட்ட நாள் இருந்துச்சு. நான் சொன்னேன், அவர் கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்க மாட்டார், இந்து மக்களுக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டார், இஸ்லாமிய மக்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார், கட்சியினுடைய தொண்டர்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார், ரசிகர்களுக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டார்னு சொன்ன மாதிரியே இந்த இந்தியா முழுக்க தாக்கப்பட்ட அந்த கிறிஸ்மஸ் விழாவில் தாக்கப்பட்டவர்களை கண்டித்து ஒரு அறிக்கை கூட தமிழக வெற்றி கழகம் தரலை. தனியரசு தர்றேன், பல கூட்டங்கள் அதை பற்றி பேசுகிறேன். ஆனால் அப்படியெல்லாம் இவர் கிறிஸ்தவ மக்களுக்கு தான் எந்த இறையை வழிபடுகிறோமோ அந்த இறை வழிபாட்டு உரிமையையே மறுக்கிற இந்துத்துவ சக்தியை கூட எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவனாக விஜய் இருக்கிற பொழுது ஒரே ஒரு கிறிஸ்தவர் கூட ஜோசப் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறேன். அப்படி கிறிஸ்தவ மக்களும் வாக்களிக்க கூடாதுன்னு நம்ம சேனல் வழியாக தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட ஆர்வீர் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வேண்டுகோளை வைக்கிறோம், வாக்காளர் பெருமக்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதனால் கிறிஸ்தவர்களே ஜோசப் விஜய்க்கு வாக்களிக்காத பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் இன்னும் கூடுதலாக கூர்மையான அரசியல் விழிப்புணர்வு உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு வாக்கை கூட திருப்பரங்குன்றம் மலையை ஒட்டி சொல்கிறேன் அந்த சம்பவத்தில் கூட குரல் கொடுக்காத, இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் தாக்குதலில் கடுமையான பாதிப்புக்குள்ளான பொழுது, காசாவில் இஸ்ரேல் குண்டுமலை பொழிகிற பொழுது, அமெரிக்காவினுடைய குண்டுகளால் இப்போ மிகப்பெரிய பதற்றத்தை மத்திய கிழக்கு ஆசியாவில் எல்லாம் கடுமையான நெருக்கடிகளுக்கு இரையாக்குற பொழுது கூட வாய் மூடி கிடக்கு தாவேக்கா. நாங்கள் அறிக்கை கொடுக்குறோம், கண்டிக்கிறோம், மோடி அரசை கண்டிக்கிறோம். இந்த பிராந்தியத்தில் அமைதி சீர்குலைக்கப்பட்டு எரிபொருள் இயற்கை கனிம வளங்கள்லாம் பற்றி எரிகிறது. எந்த வாயும் திறக்கல. தமிழக வெற்றி கழகமும் கருத்து சொல்லலை. ஒன்றியத்தை இவ்வளோ பெரிய பாரத மாதான்னு சொல்லிக்கிட்டு மோடி அதுக்கு நான் தான் தலைவர், விஸ்வகுரு, லோககுருன்னெலாம் சொல்கிற மோடி வாய் மூடி கிடக்கிறாரு. இன்றைக்கி தேநீர் கடைகளில் அங்கேயும் எல்லாருடைய எரிவாயு பற்றாக்குறை இருக்குது. விஜயினுடைய கருத்து இது வரைக்கும் இல்லை. அப்போ கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுதும் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட பொழுதும் மௌனமாக கிடக்கிற விஜய் எந்த அடிப்படையில் இஸ்லாமிய பெருமக்கள் அவருக்கு வாக்களிப்பாங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஆகவே வாக்களிக்க மாட்டார். அப்போ எந்த பிரிவு மக்களுக்கும் துணை இல்லாத
நம்பிக்கையை பெறாத விஜய் கட்டாயமாக தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களால் கட்டாயமாக புறக்கணிக்கப்படுவார். ஆரம்பத்தில் ஒரு தோற்றம் இருந்துச்சு. இந்த இடைப்பட்ட காலத்திலேயே அவர் அம்பலப்பட்டு போயிட்டார். எல்லா சம்பவங்களிலும் தன்னுடைய நிலைப்பாட்டையே வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு கோழையாக இருக்கிற ஒரு விஜயால் திரைப்படத்தில் மாவீரனைப் போல காட்டி நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக இருந்தவர் ஜீரோவாக இருந்தவர். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய நீதியரசர் ஒரு வழக்கு வரி சம்பந்தமான வழக்குக்காக போகும்பொழுது, திரையில் மட்டும் நீ வெறும் ஹீரோவாக இருந்தால் பத்தாது, நீ நிஜ வாழ்க்கையிலையும் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது விஜய்க்கு அப்போ இருந்து பொருந்தது, இப்போவும் பொருந்தது. ஆகவே படத்தில் பெரிய அறிஞர்களைப் போல, பெரிய மகான்களைப் போல, மிகப்பெரிய பலசாலியைப் போல, மிகப்பெரிய தியாகத்துக்கு தான் அந்நியமாக இருப்பதைப் போல, ஏழை எளிய உழைக்கும் மக்கள் வாழ்கிற சேரி காலனி பகுதிகளில் மீனவ குப்பங்களில் வசிப்பதைப் போல படங்களை எடுத்து அந்த அப்பாவி மக்களின் அபிமானத்தை பெற்றிருக்கிற சூழ்ச்சிக்காரர் விஜய். ஒரு நாள் கூட சாதாரண மக்களோடு வசிக்காத, கேரமனிலிருந்து வெளியே வராத, சொகுசு தனி விமானத்தில் வர்ற, மக்களோடு அதாவது குடும்பத்தினரோடே உறவு வைத்துக்கொள்ளாத, மக்களோடும் எந்த உறவும் வைத்துக்கொள்ளாத, தன்னுடைய கட்சியின் நிர்வாகிகளோடே உறவு வைத்துக்கொள்ளாத, யாருமே தொடர்பு கொள்ள முடியாத, தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிற ஒரு விஜயை தொன்மை வாய்ந்த தாய் தமிழ் சமூகத்தின் அறிவுசார் நிலத்திற்கு முதல்வர் என்கின்ற அந்த தலைவன் நாற்காலியை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தருவார்கள்? அதில் எப்படி என்னுடைய ஆர்வீர் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் தரவே மாட்டார்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் தரமாட்டார்கள், எந்த பிரிவு மக்களும் கட்டாயமாக தரமாட்டார்கள். ஆகவே இந்து கிறிஸ்துவர் இஸ்லாமியர்னு பாகுபாடெல்லாம் இல்லை, அனைவருக்கும் எதிரானவர் விஜய் என்பதனால், அல்லது அனைவருக்கும் இவர் தொண்டாற்றாத, அப்படி நாட்டு மக்களை நேசிக்காத, ஏழைகளின் துன்பத்தின் துயரத்தில் பங்கேற்காத, அரசியல் எதிரிகளோடு எதிர்த்து களமாட அஞ்சுகிற, வழக்குகளுக்கு அஞ்சி, சிறைக்கு அஞ்சி, தலைமறைவாகி தப்பித்து ஓடுகிற ஒரு விஜயால் ஒரு கோழையால் நாடாள முடியாது, 23ஆம் புலிகேசி மாதிரியான சூழல் இருக்கிறதுனால விஜயை கட்டாயமாக மக்கள் நிராகரிப்பாங்க. ஒரு காலம் இவர் நாளை எதிர்காலத்தில் திருந்தி வந்தால், தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து திரும்பி வந்தால் மீண்டும் நம்ம அந்த கருத்தில் பரிசீலிக்கலாம். அவர் தியாகம் செய்து நேர்மையாக மக்களுக்கு களத்தில் பணி செஞ்சாருன்னா நம்ம அவரை ஆதரிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம இப்போ இந்த உரையாடல்கிற வரைக்கும் நான் சொன்ன அந்த கருத்து பிழையில்லை. நான் அவர் குறித்த கருத்து மதிப்பீடுகளை நான் எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வைக்கிறோனோ அது அத்தனையும் உண்மை என்பதனால் விஜய் ஒரு அறிவுசார் அரசியலுக்கு, ஒரு ஜனநாயக அரசியலுக்கு, ஒரு தத்துவ கருத்தியல் கோட்பாட்டு அரசியலுக்கு பொருத்தமற்ற ஒரு சாதாரண திரைப்பட நடிகர், சுயநலவாதி என்கிறதுனால தகுதியற்றவர், அரசியலுக்கு நாடாள தகுதியற்றவர் என்பதனால் என் தாய்நாட்டின் 6.5 கோடி தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் நிராகரிப்பார்கள். அதில் எந்த மத வேறுபாடும் இல்லை. நேரம் ஒதுக்கி எங்களோடு பேசியமைக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. சமயத்துக்கு வணக்கம்.